அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு எதிர்பார்ப்பு. எதிர்பார்ப்பு. முதலாவதாக லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல்ல இங்க 10 குஷ்டரோகிகளை குறித்து நாம் பார்க்கின்றோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் 16, 17, 18 பார்க்கும் பொழுது அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். 16ஆம் அதிகாரத்தில் 17ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தில் அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே என்று கேட்டார். அல்லேலூயா. இங்கே எதிர்பார்ப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். எதிர்பார்ப்பு. இங்கே 10 பேருக்கு ஆண்டவர் சுகத்தை தருகிறார். அந்த 10 பேரும் குஷ்டரோகிகள். அந்த 10 பேருக்கும் ஆண்டவர் அங்க சுகத்தை கொடுக்கும் பொழுது அதுல ஒருவன் மாத்திரம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வருகிறான். மீதி 9 பேர் எங்கே என்று ஆண்டவர் கேட்கும்போது பாருங்கள், அந்த 9 பேரும் போய்விட்டார்கள். அதுல அந்த ஒரு குஷ்டரோகி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினான். அந்த குஷ்டரோகி ஒரு கிறிஸ்டின் அல்ல, ஏற்கனவே ஆண்டவரை அறிந்தவன் அல்ல, ஏற்கனவே ஆண்டவரை பற்றி தெரிந்தவன் அல்ல, ஒருவேளை கிறிஸ்துவ வாழ்க்கையை அவன் வாழ்ந்தவன் அல்ல, அவன் ஒரு அந்நியன் என்று சொல்லப்படுகிறது. அவன் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்ட பிறகு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல அவன் வருகிறான் ஆண்டவரிடத்தில். முதலாவதாக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு எதிர்பார்ப்பு. ஆண்டவர் முதலாவது எதிர்பார்ப்பு என்ன எதிர்பார்க்கிறார் என்றால் நன்றியை எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்திருக்கிறார். அநேக பேருக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார், அற்புதத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாமே நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கும் பொழுது நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோமா? ஆண்டவர் நம்மிடத்தில் எதை கேட்கிறார்? உன்னிடத்தில் காசை கேட்கிறாரா, பணத்தை கேட்கிறாரா, சொத்தை கேட்கிறாரா, இல்லை எனக்கு தங்கத்தை எடுத்துட்டு வந்து குடுன்னு கேட்கிறாரா? எதுவுமே கேட்கவில்லை. ஜஸ்ட் ஒரு நன்றியை மாத்திரம்தான் அவர் எதிர்பார்க்கிறார். அப்போ நாம் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவளாக இருக்க வேண்டும். அதை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியமாய் இருக்கிறது. இரண்டாவதாக எதிர்பார்ப்பு. ஆண்டவர் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார் என்றால் ஜெபத்தை எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துவின் எதிர்பார்ப்பு என்ன? இன்றைக்கு நீங்கள் அநேக எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வாரா, ஆண்டவர் என்னுடைய கடன் பிரச்சனையை மாற்றுவாரா, இல்லை அநேக சூழ்நிலையில் அமர்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் நாம் அநேக நேரங்களில் ஆண்டவர் எனக்கு ஏதாச்சும் செய்வாரா என்று எதிர்பார்ப்போடு தான் இங்கே அமருகிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? இந்த ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு நாள் நாம் திருச்சபைக்கு வரும் பொழுது ஆண்டவர் எனக்கு ஏதாச்சும் ஒன்று செய்வாரா, ஏதாச்சும் ஒரு மாற்றங்களை கொடுப்பாரா என்று எதிர்பார்ப்போடு நம்ம அமருகிறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது முதலாவதாக நன்றியை எதிர்பார்க்கிறார். ஏன் என்றால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக அற்புதங்கள் அடையாளங்களை செய்திருக்கிறார். நம்மளை ஆண்டவர் இந்த ஆண்டு முழுவதும் கண்மணியை போல பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறார். நமக்கு ஜீவனை கொடுத்து நல்ல சுகத்தை கொடுத்து இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நம்மளை ஆண்டவர் இந்த திருச்சபைக்கு கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இரண்டாவதாக ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது அவர் ஜெபத்தை எதிர்பார்க்கிறார் நம்மிடத்தில் இருந்து. திருமறையில் மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 26ஆம் அதிகாரத்தில்
இயேசு சீஷர்களிடத்தில் வந்து 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா என்று கேட்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில், பின்பு சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதைக் கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா என்று அங்கே இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து கேட்கிறார். ஆண்டவர் இரண்டாவதாக நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார் என்றால் ஜெபத்தை எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து அந்த கெச்சமனே தோட்டத்தில் ஜெபிக்கும் பொழுது அவரோடு கூட 2 சீடர்களை அழைத்து செல்கிறார். அவர் போய் அந்த கெச்சமனே தோட்டத்திலே முகங்குப்புற விழுந்து அழுது ஜெபிக்கிறார். இந்த பாடு என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கிட்டும், என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் ஆண்டவரே என்று அங்கே ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அவர் போய் ஜெபிக்கும் பொழுது இந்த 2 சீஷர்கள் தூங்கி விடுகிறார்கள். அதை வந்து பார்த்த இயேசு ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் அந்த வார்த்தையை சொல்லுகிறார், 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? விழித்திருக்க கூடாதா என்றால் 1 மணி நேரமாவது ஆண்டவரோடு கூட நாம் பேசக்கூடாதா? இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம ஆண்டவரிடத்தில் பேசுகிறோம்? பேசுகிறது என்றால் என்ன? ஜெபம். ஜெபம் என்றால் என்ன? பேசுகிறது. ஆண்டவரோடு நாம் பேசுகிறது. அதை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு அநேக கிட்ட நம்ம அநேக மணி நேரங்கள் பேசுகிறோம், மணிக்கணக்காக பேசுகிறோம், செல்போன்ல மணிக்கணக்காக பேசுகிறோம், நமக்கு தெரிஞ்ச நபர்கள்கிட்ட மணிக்கணக்காய் பேசுகிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிறது 1 மணி நேரம்தான் நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அந்த 1 மணி நேரத்தை ஆண்டவருக்கு நாம் செலுத்துகிறோமா என்று நாம் சிந்திக்க வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 41வது வசனத்தில், அவர் சமீபமாய் வந்தபொழுது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுதார். இங்கே ஆண்டவர் எருசலேமுக்கு வரும்பொழுது எருசலேமை பார்த்து ஆண்டவர் எருசலேம் நகரத்தை பார்த்து அழுகிறதை நாம் இந்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் 41வது வசனத்தில் வாசிக்கிறோம். 42ஆம் வசனத்தில், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும், இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அந்த எருசலேம் நகரத்தை பார்த்து இந்த வார்த்தையை கேட்கிறார். என்ன கேட்கிறார்? 42வது வசனத்தில், உனக்கு கிடைத்த இந்த நாளாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும், இப்பொழுதோ அவைகளை உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். அந்த எருசலேமில் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரை மறந்து விட்டார்கள். அங்கே ஆண்டவரை மறந்து அவர்கள் உண்மையான இரட்சகரை மறந்து அவர்கள் தங்களை கெடுத்து கொண்டு இருக்கிறதை ஆண்டவர் பார்க்கும் பொழுது ஓன்னு அழுகிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தா? என்ன எதிர்பார்ப்போடு இந்த உலகத்திற்கு வந்தா? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தா? என்ன எதிர்பார்ப்போடு அவர் வந்தார்? அவர் பாவிகளை ரட்சிக்கும்படியாகவும் பாவிகளை மீட்டுக் கொள்ளும்படியாகவும் இந்த உலகத்திற்கு வந்தார். அதுதான் அவருடைய எதிர்பார்ப்பாய் இருந்தது. குருடருக்கு சுகத்தை கொடுக்கவும், பலவீனப்பட்டவர்களுக்கு நோயாளிகளுக்கு அவர் அற்புதம் செய்யவும், எல்லாரையும் ரட்சிக்கும்படியாக அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். அது எதிர்பார்ப்போடு வந்தார். ஆனால் இங்கே இந்த எருசலேம் நகரத்தில் இருக்கிற ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டு தங்களை வேற வழியாக அவர்கள் இருக்கிறதை பார்க்கும்பொழுது ஆண்டவர் கண்ணீரோடு கேட்கிறார், நீங்கள் என்னை மறந்து விட்டீர்கள், நீங்கள் என்னை புறக்கணித்து விட்டீர்கள், உங்களுக்கு வருகிற பாவங்கள், உங்களுக்கு வருகிற தீமைகளை நீங்கள் அழிய போகிறீர்கள். அதை பார்த்து ஆண்டவர் என்ன பண்றாரு? ஐயோ, இந்த ஜனங்கள் அழிய போகிறாங்க, இந்த எருசலேம் நகரத்தில் இருக்கிற ஜனங்கள் அழிய போகிறார்கள். அதை அறிந்த இயேசு அந்த இடத்திலே கண்ணீர் வடிக்கிறார் அந்த எருசலேம் நகரத்திற்காக. இயேசு அப்படி கண்ணீர் வடிக்கும் பொழுது அந்த நகரத்தில் இருக்கிற ஜனங்கள் இயேசுவை மறந்து விட்டார்கள். யோனா
4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ. அங்க பாருங்கள், அங்க நினிவே பட்டணத்திற்காக ஆண்டவர் அங்கே பரிதபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த நினிவே பட்டணம் அழிய போகிறது. அந்த நினிவே பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டு பாவமான வாழ்க்கையிலே போகிறார்கள். இப்போ அந்த நினிவே பட்டணம் அழிய போகிறது. இன்னும் 40 நாள் மாத்திரம் இருக்கிறது. அப்போ அந்த நினிவே பட்டணத்துக்கு ஆண்டவர் நீதி அவர்கள் பாவம் செய்து விட்டார்கள், அவரை அழிக்கப் போகிறேன் என்று ஆண்டவர் அங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அங்கே அந்த நினிவே பட்டணத்திற்கு யோனாவை அனுப்புகிறார். அப்போ யோனா கேட்கிறார் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே, இவர்கள் பாவம் செய்கிறார்கள், இவர்கள் குடித்து தங்களை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள், உம்மை மறந்து விட்டார்கள், இவர்களை நீர் அழிக்கப் போகிறீர், திரும்பவும் என்னை நீர் அந்த நகரத்திற்கு போக சொல்லுகிறீரே, எப்படி ஆண்டவரே என்று இந்த யோனா ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது அங்கதான் ஒரு அருமையான ஒரு வார்த்தை இருக்கிற பாருங்க. ஆண்டவர் தீர்ப்பு கொடுக்கிறாரு. அந்த நினைவு பட்டணத்தை நான் அடிக்க போகிறேன், இன்னும் 40 நாளைக்கு இது அவர்களை அடித்து நான் அடிக்க போகிறேன்னு சொல்றாரு. ஆனா திரும்பவும் என்ன பண்றாரு? யோனா மூலமாக போ அந்த ஜனங்களுக்காக. ஆண்டவர் எப்பவுமே சீக்கிரமா அழைச்சிட மாட்டாரு, நமக்கு வாய்ப்பு கொடுப்பாரு. அவர் சொன்னாரு, ஆனாலும் மீண்டுமாக அவர் இறங்குகிறவராக இருக்கிறார், இரக்கமுள்ளவராக இருக்கிறார். பாருங்க, திரும்பவும் என்ன பண்றாரு? போ அந்த ஜனத்திற்காக, அவர்கள் அழிக்க மாட்டோம், போ அந்த இடத்துல என்ன சொல்றாரு? ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருந்தது என்றால், மனிதர்களை மீட்கும்படியாக, மனிதர்களை அவர் பரலோகத்திற்கு அழைக்கும்படியாக அவர் எதிர்பார்ப்பாக இருந்தது. அவருடைய எதிர்பார்ப்பு மனிதர்களை அழிக்க அல்ல, அவருடைய எதிர்பார்ப்பு மனிதர்களை நியாயம் தீர்ப்பதல்ல, அவர்களை பாவத்திலிருந்து மீட்டு பாவத்திலிருந்து அவர்களை பரலோகத்திற்கு அழைக்கத்தான் அவருடைய எதிர்பார்ப்பாய் இருக்கிறது. இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்துவினுடைய எதிர்பார்ப்பு மனிதர்களுக்காக, இந்த உலகத்தில் பாவம் செய்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்காக, அவர்கள் பாவம் செய்யாதபடி ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு வரும்படியான ஒரு எதிர்பார்ப்பாய் அவர் எதிர்பார்ப்பு இருந்தது. மூன்றாவதாக, அவருடைய எதிர்பார்ப்பு எப்படியாக இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, அவருடைய எதிர்பார்ப்பு மூன்றாவது அன்பாய் இருக்கிறது. அவர் பாருங்க, இங்கே லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில், என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். இங்கே கெட்ட குமாரனை குறித்து நாம் பார்க்கிறோம். தன் தகப்பனிடத்தில் இருந்த தனக்கு சேர வேண்டிய எல்லாவற்றையும் அவன் எடுத்து தன்னுடைய நண்பர்களோடு அவன் தூர தேசத்திற்கு போகிறான். எனக்கு வர வேண்டிய எல்லா பங்கையும் எனக்கு கொடுத்துருங்க, எனக்கு சேர வேண்டியது எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்துருங்க, நான் போகிறேன்னு அவன் என்ன பண்ணுறான்? போயிடறான். ஃப்ரெண்ட்ஸுங்களோடு கூட போகிறான். தூர தேசத்துக்கு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோடு கூட அவன் போய் செய்யாத பாவங்கள், செய்யாத தவறுகளை அவன் கற்றுக்கொண்டு அந்த இடத்துல அவனுக்கு கொடுத்த அந்த எல்லாம் அவனுடைய சொத்து ஆஸ்தியை எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பிறகு அவனிடத்தில் ஒன்றுமில்லாத போன பொழுது அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? அவனை விட்டு போயிடுறாங்க. அப்படியேப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவன் இருக்கும் பொழுது, அப்போ அவன் பாருங்க, திரும்பவும் தன் தகப்பனிடத்திற்கு வருகிறான். அந்த தகப்பன் பாருங்க, தன் மகன் எப்போ வரப்போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு அவர் காத்திருக்கிறார். அந்த தகப்பன் ஒவ்வொரு நாளும் பார்ப்பாராம், எப்போ வருவான் என்னுடைய மகன், எப்போ வருவான் என்னுடைய மகன் என்று ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருப்பாராம். பாருங்க, இவன் எல்லாவற்றையும் செலவழிந்த பிறகு எல்லாம் அவனுக்கு சாப்பாடு ஒன்றுமே இல்லை. அப்போ அந்த நேரத்தில் பாருங்க, இனி வேற வழியே இல்லை எனக்கு, நான் திரும்பவும் என் தகப்பனிடத்திற்கு போனேன் என்ற ஒரு எண்ணத்தோடு அவன் திரும்பி வரும் பொழுது, அப்போ அந்த தகப்பன் பாருங்க, நம்ம என்ன சொல்லியிருப்போம்? நம்ம பிள்ளைங்க நம்மளை விட்டு எனக்கு சேர வேண்டியதை கொடுத்துரு, நான் போயிடுறேன் என்று தனக்கு சேர வேண்டியதை வாங்கிட்டு அவங்க போயிட்டாங்கன்னா, ரிட்டன் திரும்பி வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் பசங்களை, உங்கள் பிள்ளைகளை சேர்த்துப்பீங்களா? ரிட்டன் அவங்கள அனுப்புவீங்களா? வேணாம், என் வீட்டுக்கே வர வேணாம், நீங்கள் போயிடுங்கன்னு சொல்லுவீங்களா?
சில பேர் ஏற்றுக்கொள்வாங்க, சில பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து பாருங்க, அந்த கெட்ட குமாரனுடைய தகப்பன் தன் மகன் பாவம்தான் செய்தான், பாவத்தில் தான் அவன் வாழ்ந்தான், எல்லாவற்றையும் அழைத்து விட்டான். ஆனால் மீண்டும் அவன் வருகிறான். அவனை அவர் என்ன பண்றாரு? ஏற்றுக்கொண்டு அவனுக்கு விருந்து கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல என்ன பார்க்குறேன்னா, அவன் தவறு செஞ்சான், அவன் போயிட்டான், ஆனால் மீண்டும் வரான். ஆனால் நாமும் அதே போல தான் ஆண்டவரை விட்டு விலகி போயிருக்கலாம், ஆண்டவரை விட்டு தள்ளி போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். எப்போ நீங்கள் என்கிட்ட வருவீங்க? இன்னைக்கு ஆண்டவரை விட்டு நம்ம தள்ளி போயிருக்கோம், ஆண்டவரை விட்டு நம்ம தள்ளி போயிருக்கோம். ஆனால் ஆண்டவர் இப்போ எதிர்பார்க்கிறார், நீங்கள் என் இடத்துல வாங்க, என்னிடத்துல நீங்கள் வாங்க. என் ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் எப்போ வருவீங்கன்னு. உண்மையாகவே ஆண்டவர் இந்த நாளிலும் கூட நம் ஒவ்வொருவரையும் அவர் அழைக்கிறவராயிருக்கிறார். 3 காரியங்களை குறித்து நாம் தியானித்தோம். முதலாவதாக அவர் நன்றியை எதிர்பார்க்கிறார், இரண்டாவதாக ஜெபத்தை எதிர்பார்க்கிறார், மூன்றாவதாக அன்பை எதிர்பார்க்கிறார். நாமும் மற்றவர்களிடத்தில் அன்பு செலுத்துவோம், மற்றவர்களை நாம் நேசிப்போம். ஆண்டவர் எதிர்பார்த்த 3 காரியங்கள். இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்ப்போடு வந்திருக்கலாம். நீங்கள் எதிர்பார்ப்போடு, ஒருவேளை எனக்கு நல்ல ஒரு விடுதலை கிடைக்கணும், எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும், எனக்கு நல்ல ஒரு சம்பளம் கிடைக்கணும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு, எனக்கு நல்ல ஒரு வீடு கிடைக்கணும், எனக்கு நல்ல ஒரு ஸ்கூல் கிடைக்கணும், இது போல நல்ல ஒவ்வொரு எதிர்பார்ப்போடு நீங்கள் இங்கே கடந்து வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்கள் எதிர்பார்ப்பை நிச்சயமாகவே மாற்றி அவர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார்.